வணக்கம் உறவுகளே, இன்றைக்கி எங்கள் வீட்டில் மீன் குழம்பு எப்படி வைக்கிறது சொல்லிட்டு பார்க்குறோம். இது எங்கள் வீட்டு மீன் குழம்பு ஸ்டைல். முதல்ல நல்லெண்ணெயை கடாயில் ஊற்றிக்கோங்க. நல்லெண்ணெயில் மீன் குழம்பு வச்சா டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் அதில் கடுகு வெந்தயம் போட்டு பூண்டு போட்டு நல்லா வதக்கிடுங்க. அது வதங்கி வந்தோன்னா வெங்காயத்தை போட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கி வரணும். வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருக்கணும். அது கூட வெங்காயம் நல்லா வதங்கி வந்துடணுங்க. எங்கள் வீட்டில் மீன் குழம்பு பசங்க சாப்பிடவே மாட்டாங்க. இந்த மாதிரி செஞ்சால் மீன் குழம்பு சாப்பிடுவாங்க. நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா வதக்கிடணும் வெங்காயத்தை. சின்ன வெங்காயம் தான் டேஸ்ட்டாக இருக்கும் மீன் குழம்புக்கு. எப்போவுமே கருவேப்பிலையே கிடைக்க மாட்டேங்குதுங்க எங்கள் வீட்டாண்டெல்லாம். அதான் கொஞ்சமாக போடுறேன். உங்கள் வீட்டாண்டெல்லாம் கிடைக்குமாங்க? யாரும் கமெண்ட்டில் சொல்லவே மாட்டீங்களே. சப்போர்ட் பண்ணுங்க எனக்கு. புதுசாக இப்போ தான் யூடியூப் ஆரம்பிச்சிருக்கேன். தக்காளி போட்டுக்கணும். தக்காளி நல்லா வதங்கணும். நீங்கள் நினைக்கலாம் மீன் குழம்பு யாருக்கும் செய்ய தெரியாதா, நீங்கள் ஒரு வீடியோ போடுறீன்னு. எல்லாருக்கும் செய்ய தெரியுந்தாங்க. ஆனால் ஒருத்தவங்க வீட்டில் அதோட டேஸ்ட்டு மாறலைங்க. எங்கள் வீட்டில் இந்த மாதிரி செய்வாங்க. பசங்க விரும்பி சாப்பிடுவாங்க. அதுக்காக தாங்க நான் போட்டேன். உங்களுக்கு பிடிச்சா நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு டேஸ்ட் பண்ணி பாருங்கள். நல்லாயிருக்கும். தக்காளி நல்லா வதங்கிட்டோன்னா நான் ஒரு மசாலா அரைச்சி வச்சுருக்கேங்க. வெங்காயம் தக்காளி தேங்காய் அதை நல்லா அரைச்சி அந்த மசாலா கூட போட்டு நல்லா வதக்கணுங்க. அது பச்சை வாசனை போகணுங்க. நல்லா பச்சை வாசனை போகணுங்க. ஏன்னா நம்ம பச்சையாக போட்டு தானே அரைச்சிருக்கோம். அது கூடயே கொஞ்சம் தனி மிளகாய்த்தூள், குழம்பு மிளகாய்த்தூள். நான் குழம்பு மிளகாய்த்தூள் போட்டு கட் பண்ணிகிட்ருக்கேங்க. நீங்கள் போட்டுக்கோங்க. குழம்பு மிளகாய்த்தூள் போட்டு நல்லா வதக்கணுங்க. மிளகாத்தூள் ஸ்மெல் போகிற வரைக்கும் வதக்கிட்டு அதுக்கு தேவையான புளி கரைச்சி வச்சுருக்கேங்க. அதை ஊற்றிக்கணும். கல் உப்பு போட்டுக்கணுங்க. மறந்துட்டேன். கல் உப்பு போட்டுக்கோங்க. உப்பு தான் குழம்புக்கு மெயினுங்க. உப்பு போட்டுக்கோங்க. போட்டு புளி கரைசலை ஊற்றிக்கணும். அடிக்கரைசலை ஊற்றக்கூடாதுங்க. அதை எடுத்துட்டேன். புளி நல்லா கரைச்சி ஊற்றிட்டு நல்லா அதை கலந்து விட்டுட்டு நம்மளுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அவ்வளோ தண்ணி நம்ம சேர்த்துக்கணுங்க. எனக்கு இந்த தண்ணி போதுமான தண்ணிங்க. அதான் நான் இவ்வளோ சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ சேர்த்துக்கோங்க. பாருங்கள், இப்போ நல்லா குழம்பு தலைன்னு கொதிக்குது. இந்த கொதிக்கிற சமயத்தில் ஒரு 3 பச்சை மிளகா, ஏற்கனவே மீன் குழம்பு மாங்காய் அரிஞ்சு வச்சு பாதி மாங்காய் இருந்துச்சு, அந்த மாங்காவையும் போட்டுட்டேன். இப்போ மாங்காவும் பச்சை மிளகாவும் நல்லா கொதிக்கணுங்க. நல்லா கொதி வரணுங்க. பாறை மீன் தாங்க வாங்கினேன் 100 ரூபான்னு. மத்தி மீன் ஒரு 50 ரூபாய்க்கு வாங்கினேங்க. அந்த பாறை மீன் தலையும் மத்தி மீன் போட்டு தாங்க குழம்பு வைக்கலான்னு வாங்கினேன். ஏன்னா பொண்ணுக்கு மத்தி மீன் பிடிக்காதுங்க. பாறை மீன் தான் பிடிக்கும். அதான் அதை பாறை மீனை வறுத்து கொடுத்தா சாப்பிட்ருவாங்க. உங்கள் வீட்டில் அது மாதிரி மீன் பிடிக்காதவங்க யாரெல்லாம் இருக்காங்களாங்க? இப்போ பாறை மீன் தலையும் மத்தி மீனையும் குழம்புல போட்டுக்கணுங்க. குழம்பு நல்லா கொதித்து வந்துடுச்சுங்க. இப்போ நல்லா தலைன்னு கொதிக்கோங்க. இந்த மாதிரி ஒரு வாட்டி செஞ்சு பாருங்கள். உங்கள் வீட்டில் குழம்பு அவ்வளோ சூப்பராக டேஸ்ட்டாக இருக்குங்க. இதில் ஒரு சீக்ரெட் போடணுங்க. நான் அதை இதில் வீடியோவில் போட மறந்துட்டேங்க. நீங்கள் போட்டுக்கோங்க. ஒரு 1/2 ஸ்பூன் சர்க்கரை போட்டுக்கோங்க. குழம்பு எல்லாமே டேஸ்ட்டாக எடுத்து கொடுக்கோங்க. ஓகேங்க.